எப்பவும் உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது. ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு கூட பார்க்கல. டைரக்டரா வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது ஒரு எதிர்பாராம ஆரம்பிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு 11:30 மணிக்கு எனக்கு மதிப்பிற்குரிய திரும்ப சீக்கிரமா தூங்க போறவரு 11:30 மணிக்கு 12 மணிக்கு போன் பண்றாரு. என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு போன் எடுத்தேன். அப்போ அவர் சொன்னாரு, சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்துக்கு கூப்பிட்டாங்க, அவர் ப்ரொடியூசர் வந்து பாக்கணும்னு சொன்னாரு. சரி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா, எப்படி இருக்கும்ட்டு ஒரு டவுட்ல தான் போனேன். நான் பார்த்து வந்து ரொம்ப வியந்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டு அந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரொம்ப ரசிச்சு சொன்னாரு. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் வந்து என்னோட படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. எந்த படமா இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பத்தி தான் சொல்லுவார். பத்தி அவ்வளவு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னு ரொம்ப ஓவரா சொல்லிக்கல. ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க என்ன நக்கல் பண்ணுவீங்க, அதனால நான் சொல்லல. பட் அதோட அவர் நிக்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இமீடியட்டா அவரு ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸ் ஆக உங்க முன்னாடி நாங்க வந்து நின்று இருக்கோம். மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்துலதான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பெறாத தம்பி அப்ப ஆரம்பிச்ச எங்க நட்பு உறவு வந்து இன்னைக்கு எங்க குடும்பத்துல ஒருத்தரா வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இந்த படம் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சுட்டு நம்ப முடியல. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷாலும் பிளான் பண்ணது என்னன்னா, ஏற்கனவே நான் வந்து மதகஜராஜா வேற இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன். இந்த 80s வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு. முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், போக்கிரி ராஜா, இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஓரியன்டட், ஒவ்வொரு ஜானர் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஜானர்ல ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? குடும்பத்தோட உட்காந்து பெரிய லாஜிக் கீஜிக்லாம் இல்லாம ஒரு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட 80s வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ட்டு நாங்க ஆசைப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு மதகஜராஜா. ஒரு 3 நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையா வந்து இந்த கதையை ஆரம்பிச்சோம். சில காரணங்களால், தவிர்க்க முடியாத காரணம், அந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை பத்தி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி, பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி, ஆக்சுவலா நேத்தோ முந்தா நாளோ வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும், இல்ல மேபி சோசியல் மீடியால கலாய்ப்பாங்களா, ஏன்னா இப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா முக்கியமாங்கிற மாதிரி எல்லாம் நான் கொஞ்சம் நினைச்சேன். இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமான்னு ஒரு பயத்தோட தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் வந்துச்சு. பட் நான் மட்டும் இல்ல, எங்களோட குரூ, தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். ஏன்னா அந்த சோசியல் மீடியால இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்கா எந்தவித ப்ரமோஷன் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். சோசியல் மீடியால அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு. சோசியல் மீடியா மட்டும் இல்லாம டிவி ஆகட்டும், யூடியூப், எவ்ரிவேர் அந்த படத்தை பத்தி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த படம் பொங்கலுக்கு வந்து நம்ம போய் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷாலுக்குலாம் நாங்க பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ டிலே ஆனாலும் அந்த படத்து மேல இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டரா ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபெஸ்டிவல் காலத்துல, ஏன்னா அந்த படம் நாங்க ஆரம்பிச்ச போதே பொங்கல் ரிலீஸ் மனசு தான் நாங்க ஆரம்பிச்சோம். அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது. கண்டிப்பா இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமா இருக்கும்ட்டு நான் வந்து நம்புறேன். ஆக்சுவலா ஒரு நண்பர் வந்து சோசியல் மீடியால வந்து நானும் நம்புறேன் இது லேட்டஸ்டா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ட்டு. ஏன்னா இந்த படத்துல வந்து ஹியூமர் அவ்வளோ பிரமாதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு இந்த படத்துல ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னன்னா, என்னோட குருநாதர் மணிவண்ணன் சார் கடைசியா நடிச்ச படம் அது. இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லை நம்பவே முடியல என்னால. இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள். மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ண ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தாரு. ஏன்னா இந்த படத்துல வந்து டைரக்டரா நீங்க வெளிப்படம் பண்ணணும், பாருங்க எவ்வளவு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புறேன். பார்த்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் இந்த படத்துல வந்து முக்கியமான விஷயம், விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாம
சாருக்கு பெரிய வணக்கம். என்னால் ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் எங்ககிட்ட உட்காந்து லிரிக்ஸ் கொடுத்து எந்த ப்ரெஷரும் கொடுக்காம பொறுமையாக வாங்கின விதம் பியூட்டிஃபுல் சார், பார்க்க முடியாது. ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வார்மாக என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார். அந்த டைமில் நாம் தென்காசியில் போய் பொள்ளாச்சியில் போய் கம்போஸ் பண்ண டேஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஆல்பத்தில் ஒரு கொரியோகிராஃபி அண்ட் ஃப்ரேமிங் இருக்குங்களா சார், அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஒரு 10 இயர்ஸ் ரொம்ப ரிச்சாக நீங்கள் அது ஒவ்வொரு சாங்க்கு என்னென்ன மேக்ஸிமம் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணி ரொம்ப கிராண்டாக இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த மதக் ராஜா ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்த அளவு கிடைக்கிறதுக்கு ஈக்குவலான விஷுவல்ஸ் நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க சார். உங்கள் கூட நான் பழகின அந்த டைமில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய சாதனையாளர், இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசர், ஆக்டர், அண்ட் எவ்வளோ நீட்சியாக உங்களோட தொடர்ச்சி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரண்மனை, பிளாக் பஸ்டர் இன்னும் பண்ணுவீங்க ஒரு 15-20 வருஷம். அதுக்கப்புறமும் எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள்லேருந்து நான் நிறைய சொல்லாமல் கூட கற்றுக்கிட்டேன். அதை இன்னும் நான் அப்ளை பண்ண முடியல நிறைய விஷயங்களில். கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்கள் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃபியூச்சரில். என் நண்பன், என் கிளாஸ்மேட்டு விஷால் கூட நான் ட்ராவல் பண்ணுற 2வது படம். முதல் படம் வெடி. கிளாஸ் படிக்கும்போது காலேஜ் டைம்லும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம மதக் ராஜா கம்போசிங்கில் இருந்தோம் நினைக்கிறேன் சார். அப்போ கால் பண்ணி, ராஜா எதுவும் பிரச்சனையா, எல்லாம் ஓகேவா, ஏதாவது பண்ணணுமா, வாலண்டியரா. அப்போ என் படம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, நான் ஸ்டாராக வருவேனா வரமாட்டேனா அதெல்லாம் தெரியாது விஷாலுக்கு. வாலண்டியராக கால் பண்ணி எது வேணாலும் கேளுங்க, நீங்கள் கூட சொன்னீங்க சார் அந்த மாதிரி இந்த டைம் எனக்கு. ஸோ விஷால் அப்படின்ற ஒரு நண்பன், கிளாஸ்மேட், அவருக்கு 2வது படம் வெடியிலே எல்லா சாங்ஸும் ஹிட் விஷால். அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு குறை என் வாழ்க்கையில் தீர்ந்து போச்சு. நம்ம சேர்த்து பண்ண படம் ரிலீஸ் ஆகுது, சந்தோஷம். இது தொடர்ந்து நிறைய படங்கள் நான் உங்கள் காம்பினேஷனில் நான் இங்கே சொன்ன மாதிரி சார் கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன், ஷூராக நான் பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன். தேங்க்ஸ் குஷ்பு மேம் இங்கே வந்ததுக்கு எங்கள் ப்ரோக்ராமுக்கு. அண்ட் படம் சுந்தர் சார் போனோம் அப்படின்னு சுந்தர் சாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, கலகலப்பு, தீயா வேறு செய்யணும், குமார், இந்த மாதிரி டைப்பில் ஒரு படம் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு மக்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி தான் ஆசைப்படுவாங்க, ஃபேமிலியோடு போகணும்னு சொல்லிட்டு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக மதக் ராஜான்றது ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சந்தானம் சார் நடிச்சிருக்காரு இல்லையா சார். அவர் ஒரு காமெடியனாக அவர் ஹீரோவான பிறகு பண்ணுறதில்லை. அது மியூசிக்கு, ரிச்சியோட கேமரா, ஸ்ரீகாந்த் சார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மேசிவ் ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ஜெமினி சார், நீங்களும் மனோகர் பிரசாத் சார் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பெரிய படம் கொடுத்துருக்கிறீங்க. சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போ தேவைப்படுது. என்ன கேட்டாலும் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அன்றைக்கி நீங்கள் தியேட்டர் போய் குடும்பத்தோடு பார்க்கும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த படம் இருக்கும். நானும் கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்து, நான் என்ன பண்ணியிருக்கேன் வீர கடைக்குன்னு ஒரு பார்க்கணும். ஸோ நீங்கள் அனைவரும் தியேட்டருக்கு இந்த படத்தை பார்க்கணும். உங்கள் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக ஐஸ்வரி ஜெமினி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டைரக்டருக்கு அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது சம்திங் கிரேட். இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜனவரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட். ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க 2 பேர் சுந்தர் சாரும் விஜயாண்டனி உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு
ஒரு சிங்கர் பாடணும், அது வித்தியாசமா இருக்கணும். ஆனா இனிமே பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாருறேன், இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், ஏன்னா இது வைரல், இப்ப வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட்டு நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜரடிங்க சார். சொல்றேன், இவங்க 2 பேர் பேசிட்டு எனக்கு தெரியாது. இனிமே அந்த சிங்கர் இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன், இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்ட் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜய் எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க காம்போசிஷன் ஹாஸ்டல் டேஸ்லயே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட ஒரு சீன் சொல்வேன், ராஜா கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல, சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் it was like unbelievable அந்த டைம்ல, காலேஜ் டைம்ல the variation he used to give in music. அப்போ எனக்கு டைரக்ஷன். ஓகே, சோ அதனால தான் நானும் ராஜா ஒரு நாள் உட்கார்ந்து ஹாஸ்டல் ரூம்ல ஒரு சீன் சொன்னேன், அதுக்கு கம்போசிஷன் பண்ணாப்ல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இந்தியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் திருநெல்வேலியிலேருந்து ஒண்ணுமே தெரியாது எனக்கு சென்னையை பத்தி. பஞ்சமொழிக்கு வந்த கதை தான். நான் பார்க்கும்போது இவருக்கு எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இந்தியா அந்த டைம்ல பெரிய படத்துல ஒண்ணு. இப்பதான் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட். ஆமா, அப்பவே ஐ லவ் இந்தியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் எங்க பிடிக்கிறது போது டக் டக் கதை விஷயம். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நான் விஜய் பாத்தீங்கன்னா 2 பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட இன்டர்வியூ, அவர் பாடுறதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, என்ன சொதுப்புற முடிவு பண்ணோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும், ஒரு ஐட்டம் வரும், ஐட்டம் வரும். அது உண்மையாவே இவரு போட்டு ஆலாபன இவரே சாய்க்கு ஒரு ஐட்டம் போட்டாரு. நாங்க ஷாக்கு, வெளியில அதாவது நிலா காயதுல ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது, இது பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா? இல்ல, பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்ற ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்க ரொம்ப நல்லா வந்துருச்சு. அப்ப வைரல் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா, விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேத்து கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆனா பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை, அந்த மைக்க பிடிச்சு இவன் என்ன பாட போறான் அப்படின்ட்டு. சரி, ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷாலுக்கு பழக்கம் இல்ல. பட் விஷால் அண்ட் புஷ் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு தடவை பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான வழியா, நான் எனக்கு விஷாலுக்கும் டைரக்டா பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட், இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணேன்.
கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்றதுக்கு. இப்ப நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போறோம். விஷால் பார்க்க போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட், ஒரு 2:55 பக்கமா வீட்டுல இருந்து போயிட்டு இருக்கோம். பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டு இருக்காரு. இது நான் கார் ஓட்டிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சுந்தர் சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன். வேற கதை சொன்னீங்களே, வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, ஏதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களுக்கு அண்ட் இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு. பட் சார் வந்துட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 40 படம் இருந்தா மக்களுக்கு எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல வாட் எம்ஜிஆர் பயங்கர காமெடியா இருக்கும். ஐயோ அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியா இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு ஒரு சீக்வன்ஸ். நானு, சந்தானம், ராஜேந்திரன், மனுபாலா சார், அது ஹேட்ஸ் ஆஃப் டு இல்ல அவரோட கிரியேட்டிவிட்டி ஹேட்ஸ் ஆஃப் டு. அது வந்து கண்டிப்பா வந்து 100% வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வரும். எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அது சொல்லக்கூடாது, பட் it is a wonderful journey working with it. அதுக்கப்புறம் அவ்வளவு படம் பண்ணிட்டீங்க. இன்னும் அதுக்கப்புறம் நீங்க 2 படம் பண்ணீங்க. அண்ட் நீங்க சார் சந்தானம் சார் காம்பினேஷன் ஆக்சுவலா இந்த படத்துல அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலா இந்த மதகஜராஜா டைட்டில் நாங்க வச்சது வந்து ஆக்சுவலா வேற ஸ்கிரிப்ட். அது ஆக்சுவலா ஒரிஜினல் நாங்க ஆரம்பிச்ச படம் வேற, பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட். அது ஹீரோ வந்து 3 கேரக்டர் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அதோட இது நல்லா கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருக்கும்ட்டு நானே இங்க வெங்கட் 2 பேர் இப்போ இந்த காமெடி எல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா, உட்காந்து மண்டே பிச்சுக்கிட்டு உருட்டி அதுட்டு. என்ன ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போர் மதகஜராஜன்னா, இப்போ பிஸியான ஹீரோவா இருக்கிற சந்தானம், அது என்னது விண்டேஜ் சந்தானம் இருக்காரு யூமா, ஒரு பேர்ல படம் ஃபுல்லா. அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் எங்கன வந்து கலகலப்பு பண்ணாரு, தீயா வேலை செஞ்சுக்குவாரு. உண்மையை சொல்ல போனா அது 2 படத்துலயும் 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. கலகலப்புல ஒரு 5 days, தீயா வேலை செஞ்சுக்குவாரு 6 days தான். இப்ப கூட அந்த காமெடி பிளாஷ் ஆகுதுங்க. யுவன் சங்கர் ராஜா கருப்பு ராஜா. ஆமா, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான். அப்ப இதுக்கப்புறம் தான் அரண்மனை பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அரண்மனை. ஓகே. சோ அந்த விண்டேஜ் சந்தானம், அப்புறம் விண்டேஜ் விஜய். ஏன்னா விண்டேஜ் விஜய் அவர் இந்த மாஸ் சாங் பார்க்கும்போது வைத்தஸ்டா இருக்கு. என்ன இந்த சாங்லாம் இந்த மாதிரி பாருங்க, கண்டிப்பா சார் கேட்கும் போது இன்னொன்னு அவரோட மியூசிக் மட்டும் இல்ல, அவரோட வாய்ஸ் பேக்ரவுண்ட், அந்த வாய்ஸ் அந்த கடைசி தொம்மைக்கு சாங், அவரோட வாய்ஸ் அந்த ஐ எனர்ஜி, அந்த எனர்ஜியில பார்த்துதான் விஷால் ஆடின டான்ஸ் பாருங்க, என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கும். விஷாலே பார்த்து ஆச்சரியமா பாருங்க, என்ன இந்த ஆட்டம் ஆடி இருக்கு. உண்மையிலேயே எனக்கே ஞாபகம் இல்ல. பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ரிலீஸ் ஆகுது சொன்னாங்க, அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு. பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசன்ல மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டா கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட் ஃபைனலி த ஃபிலிம் இஸ் கமிங் டு த தியேட்டர். அண்ட் விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. சொன்னாரு அவருக்கு வந்து புரியவே இல்லை. நீயும் விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீயும் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அப்புறம் எப்படி நானும் விஷயம் எப்படி என்னடா பண்ற, எங்க இருக்க, அப்படிதான் பேசுவோம். இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்க ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷயம். சோ என்ன சொல்றது, அந்த பேசினாலும் மனசுல இருந்து வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாருன்னா விஷயம் சொல்றேன். நாளைக்கு யாரோட விஷயம் நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷயம். சோ அதனால்தான்
அண்ட் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவுல கட்டு. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவுல அந்த முக்கோணம் நான் காணோம். இவங்க 2 பேரும் தான் டெய்லி லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதான் கேட்டேன், இந்த நான் தான் ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு, அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் சோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படம் like I said, one of my favorite of Sundar sir's films. நாங்க வந்து and விஷி பார்க்கும்போது எப்பவுமே சொல்லுவேன், அந்த எப்பவுமே எல்லா growing up girls-க்கு tall, dark and handsome hero அது விஷி. So I think and நீங்க உண்மையிலே படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், the way நீங்க பாத்தீங்க, the way he dance, அவருடைய action sequence, அவருடைய comedy timing, and சந்தானம் is out of the world இந்த படத்துல. அவருடைய one liners இருக்கு out of the world. அதே மாதிரி of course both the glam girls and மனோபாலா சார், மணிவண்ணன் சார், அவங்க 2 பேரும் எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்துல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மணிவண்ணன் சார் இல்ல, மனோபாலா சார் இல்ல. பட் ஐம் ஷூர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் though I'm not part of the film, நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் I feel that I'm so strongly connected with this movie. And thank you to